இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். விசுவாசத்தை குறித்து தியானம் செய்ய விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு போதனை செய்யும்போது, விசுவாசத்தை குறித்தே யோசித்து கொண்டு இருக்கும்போது ஒரு அருமையான வகையில் நம்முடைய வாழ்க்கை உருப்பெறுகிறது. விசுவாசம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சுவாசமாக அமைகிறது. இந்த விசுவாசத்தை நமக்கு நடைமுறையில் எடுத்து காட்டுவதற்கு எபிரேய நிருபத்தை எழுதிய பரிசுத்த மனிதர், பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதிய பரிசுத்த ஆக்கியோன் மிக அழகாக 11வது அதிகாரத்தில் ஒரு பட்டியலை கொடுக்கிறார். விசுவாச பட்டியல். அந்த பட்டியலில் 17 பேரோட பெயர்களை குறிப்பிடுகிறார். அவர்கள் செய்த செயலின் காரணமாக விசுவாசத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்த செயலின் காரணமாக அவர்கள் சூப்பர் ஹீரோஸாக உலகத்தில் மாறுகிறார்கள். சாதாரண மனிதர்கள்தான், நம்மை போன்றவர்கள். ஆனால் விசுவாசத்தில் செயல்பட்டார்கள். இதை எதற்காக எழுதி வைக்கிறார்? விசுவாசத்தில் செயல்படும்போது நீயும் நானும் அவ்வாறாகவே நாம் மாறிவிடுகிறோம். அன்பானவர்களே, விசுவாசத்தில் செயல்பட்ட சில நபர்களை பட்டியலில் நாம் பார்த்து கொண்டே வந்தோம். ஆபேல் இறந்தும் பேசுகிறார். விசுவாசத்தில் செயல்பட்டார். என்ன செய்தார்? எந்த வகையில் பலி செலுத்த வேண்டும் என்பதை விசுவாசத்தினால் அறிந்து கொண்டு அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனுக்கு பலி செலுத்துகிறார். அவர் இறந்தும் என்று பேசுகிறார். ஏனோக்கு இறக்காமலேயே தேவனோடு இணைந்து விட்டார். ஆதாமுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறார். ஏதேன் தோட்டத்தில் நிரந்தரமாக வாழ்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்பதை ஆதாமின் வாயிலிருந்தே அறிந்து கொண்டு நாம் பார்த்தோம் இல்லையா? ஆதாம் வாழ்ந்த காலகட்டத்தில் ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் ஆதாமின் மூலமாகவே அதை அறிந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கும். அதை அறிந்து கொண்டு மரணத்தையே ஜெயித்து விட்டார். 600 வருடங்கள், 365 வருடங்கள் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிறார். அதில் 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்து மரணத்தையே மேற்கொண்டு விடுகிறார். அது அப்படி என்றால் விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? உயிரோடு இருந்து மரித்தாலும் விசுவாசம் பேசும். மரிக்காமல் தேவனோடு நீ எடுத்துக்கொள்ளப்படும் போதும் விசுவாசம் பேசும். அடுத்து தொடர்ந்து பார்க்கும்போது நாம் யாரை பார்த்தோம்? அடுத்தபடியாக பார்க்கும்போது நாம் பார்த்தோம், நோவாவை குறித்து பார்த்தோம். நோவா எப்படி விசுவாசத்திலே மழை என்பதை காணாமல் இருந்தும் அதை எச்சரிப்பை பெற்ற போது 100 ஆண்டுகள் பேழையை கட்டுகிறார். அப்படி ஒரு பேழை என்றால் என்ன என்றே மனிதர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். மழை என்றாலும் என்ன என்று தெரியாது. எப்படி வரப்போகிறது, அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அதை விசுவாசிக்க மறுத்து விட்டார்கள். ஆனால் நோவா விசுவாசிக்கிறார். குடும்பம் விசுவாசிக்கிறது, காப்பாற்றப்படுகிறார்கள். அடுத்து நாம் பார்க்கும்போது ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வாரத்திலே. 8வது வசனத்திலிருந்து ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி பெரிய காரியங்களை அவர் மூலமாக செய்து விசுவாச தந்தை என்ற பெயரையே அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். முதலாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்கன்னா 3 விதமான சவால்களை அவர் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த 3 சவால்களும் மிக 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 பெரிய சவால்கள், பிக் சேலஞ்சஸ். இந்த 3 சவால்களையும் ஆபிரகாம் ஜெயிக்க விக்டரி அவருக்கு கிடைப்பதற்கு காரணமாயிருந்தது அவருடைய விசுவாசம். ஒரே வார்த்தை தான், விசுவாசத்தினாலே தான் போகிற இடம் இன்னதென்று அறியாத போது, 8வது வசனம், அதை ஜெயித்து விடுகிறார்.
அப்போனா அவர் போகிற இடம் எவ்வளோ? போகணும்னு சொன்ன இடத்துக்கு அவர் போய் சேர்றதுக்கு 25 வருடங்கள் ஆனதாக கணக்கிடுகிறார்கள். அவர் போக வேண்டிய தூரம் 1400 மைல் நடந்து அவர் மேலாக நடந்து போகிறார். அந்த இடத்துல போயிட்டு அவருடைய தகப்பனார் மரித்த பிற்பாடு அங்கிருந்து கானான் தேசத்துக்கு நடக்கிறதுக்கு மீண்டும் 600 மைல்கள் நடக்க வேண்டியிருந்தது. அப்போ பாருங்களேன், அவர் ஊரென்ற தேசத்திலிருந்து பிரயாணம் பட்டு போக கிட்டத்தட்ட 2000 மைல்கள் பிரயாணம் செய்ய வேண்டியது. போகிற இடத்தோட பேர் தெரியாது, கூகுள் மேப் கிடையாது, அங்கே பக்கத்தில் போய் சேருவதற்கு ஊபர் கிடையாது. இது எல்லாம் இருந்தாலும் இப்பேற்பட்ட சவாலை அவர் மேற்கொள்ளுகிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் இவை அனைத்தையும் மேற்கொள்ளுவதற்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா, நீங்கள் புதிய ஏற்பாட்டிலும் அவரை குறித்து அநேக இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்பேற்பட்ட சவாலை எங்கே போய் சேர்றேன்ற இடத்த தெரியாமல் அந்த இடத்துல போய் சேர்றாரு பாருங்க. அந்த இடத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு அவருக்கு கடந்து செல்ல வேண்டிய மைல் தூரம் 2000 மைல்கள். கொண்டிருக்கிற காலகட்டம் 25 வருடங்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய விசுவாசம் அசைக்கப்படவே இல்லை. இன்னும் அதில் அர்த்தம் பெரிய காரியம் என்னன்னா, 10வது வசனம் நம்ம கடந்த வாரம் முடிக்கும்போது இந்த வசனத்தை வைத்து தான் முடித்தோம். 10வது வசனத்தில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கினார். அது அந்த அசையாத நகரம், அதை திட்டமிட்டவர் யார், அதை கட்டியவர் யாருன்னா கடவுள் என்பதை அறிந்திருந்தார். எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? இன்றைக்கி வேத புத்தகம் நம்ம கையில் இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு சென்று நமக்கு நித்தியமாக நாம் நம்பக்கூடிய அந்த வசனத்தை, உயிருள்ள வசனத்தை எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நமக்கு அசையாத நகரம் இருக்குன்றத கொடுத்துருக்க. இவ்வளவு இருந்தோம் நம்முடைய விசுவாசம் இப்படி இருக்குமா? நான் மரித்ததும் என்ன ஆக போகுது? இதை பற்றி பல கேள்விகள் நம்ம மனசில் வருது. ஆனால் ஆபிரகாம் பாருங்க, அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. அவருக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை ஒன்றை தவிர அவர் தன்னுடைய விசுவாசத்தை வைக்கிறதுக்கு மற்ற விசுவாசிகள் பக்கத்தில் இல்லை. வேத புத்தகம் அவர் கையில் இல்லை. ஆண்டவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தையை விசுவாசித்துட்டு அவர் கானான் தேசத்தில் அந்த இடம் என்ற அந்த சவாலை மேற்கொண்டு அந்த இடத்துல போய் சேர்ந்த போது கூட அடுத்த தலைமுறை ஈசாக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறை யாக்கோபு, இந்த தலைமுறைகளில் எல்லாம் அவர் கூடாரத்தில் வாசித்தார். கூடாரம் என்று சொல்லும்போது நிரந்தரமற்ற உலகம் இது என்பதை அவர் நிச்சயமாக அறிந்திருந்தார். நிரந்தரமான நகரம் ஒன்று கடவுள் வைத்திருக்கிறார் என்பதையும் அறிந்திருந்தார். எப்பேற்பட்ட விசுவாசம் பார்த்தீங்களா? இன்னைக்கு அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் என்றால், ஆபிரகாமின் விசுவாசம் என்ன விசுவாசம்? 10வது வசனத்தில் நாம் பார்க்கிற விசுவாசம் என்ன? அவர் அந்த இடமானது தேவன் தனக்கு தந்த அந்த இடத்தை 25 வருடங்களுக்கு பிற்பாடு 2000 மைல்கள் பிரயாணம் செய்து வந்த பிற்பாடு கூட அப்பா சேர்ந்துட்டோம், இதுதான் என்னோட நிலையான நகரம் என்று அவர் யோசிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து இது நிலையான நகரம் இல்லை, எனக்கு நிலையான நகரம் ஒன்று உண்டு என்ற அந்த வாழ்க்கையின் தத்துவத்தின் அடிப்படையில் ஆபிரகாம் வாழ்கிறார். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய சத்தியத்தை இது நம்முடைய வாழ்க்கையில் கற்றுத்தருகிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது கூட அநேக சமயத்தில் நம்ம இந்த உலகம் நிலையானதுன்னு நினைச்சிடுறோம். எத்தனையோ பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னால் இருந்தவர்கள், நம் குடும்பத்தில் இருந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறத கண்ணால் நம்ம பார்க்கும்போது கூட நம்ம என்ன நினச்சிட்றோம்? இந்த உலகம்தான் நிலையானதுன்னு நினச்சிட்றோம். அன்பானவர்களே, இந்த உலகம் நிலையானது அல்ல. நித்திய நகரம் நமக்கு ஒன்று இருக்கிறது. அதை திட்டமிட்டவர் யார்? அதை கட்டியவர் யார்? 10வது வசனம், கடவுளே, தேவனே, காட்.
God has planned and he has built. அதை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சீடர்களுக்கு சொல்கிறாரு. அதை தான் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார் யோவான். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த அன்பான சீடனாகிய யோவான் 14வது அதிகாரத்தில், சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் எழுதுகிறார். அருமையான வசனம். நீங்கள் கலங்காதீங்க, பயப்படாதீங்க, நான் போகிறேன், நான் திரும்பி வரேன். நான் திரும்பி அங்கே போகும்போது உங்களுக்காக ஒரு நகரத்தை, உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அன்பானவர்களே, இந்த உலக காரியத்துக்கு நம்ம கவலைப்படலாம், ஆனால் நித்தியமான கவலைக்குள்ளே போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நிலையான நகரத்தையே நமக்கு உருவாக்குகிற ஆண்டவர் அநித்தியமான இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்வார் என்ற அந்த விசுவாசத்தை ஆபிரகாமை போல நம்ம என்ன செய்யலாம், வளர்த்து கொள்ளலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிரெயர் 11வது அதிகாரம் 11வது வசனம். இப்போ இந்த உலகத்தில் அவருக்கு இருக்கிற சேலஞ்ச், சைல்டு, முதல் நான் சொன்னேன் இல்லையா, 3 விதமான சேலஞ்சஸ் அவர் பார்க்குறாரு. அதில் முதல் சேலஞ்சை வென்றுட்டார். நிலையான இடத்துக்கு வந்து அவர் சேர்ந்துட்டேன்னு நினைக்கும் போது கூட உண்மையான நிலையான இடம் என்பதை என்ன என்ற அந்த தத்துவம் அவருக்கு விளங்கிவிட்டது. தட் philosophy he understood deeply. இப்போ 2வது சேலஞ்ச், குழந்தை இல்லை. குழந்தை உனக்கு இருக்கும்னு ஆண்டவர் சொல்லி 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவருக்கு he is childless. 11வது வசனம் எடுத்து படித்து பாருங்கள், 18வது வசனம் எடுத்து படித்து பாருங்கள். இதில் எல்லாவற்றிலும் நம்ம என்ன பார்க்குறோம், he is without அவருக்கு குழந்தை இல்லை. இப்போ அது இருக்கும்போது, இப்போ 11வது வசனத்துக்கு நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 11வது. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராகவும் சாராள் கருவில் இல்லாதவராயும். இப்போ நான் படிக்கிறது ஆதியாகமம் இல்லைம்மா, எபிரெயர் 11வது அதிகாரம் 11வது வசனம். எபிரெயர் 11வது அதிகாரம் 11வது வசனம். ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராக இருக்கிறாரு, சாரா கருவுற இயலாதவராய் இருக்கிறார். இப்போ என்ன, 2 பேர்கிட்டையும் இது நடக்காது. இட் இஸ் பியாண்ட் நேச்சுரல் எபிலிட்டி, இயற்கைக்கு அப்பால்பட்டதாய் போயிடுச்சு. இப்போ ஆபிரகாமை பார்க்கும்போதும் வயசாயிடுச்சு, சாராவாலேயே என்ன செய்ய முடியாது, கருவுற முடியாது. இப்படி இருந்த போதிலும், எழுதிக்கோங்க, இருந்த போதிலும், என்னுடைய சூழ்நிலை எப்படியாக இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். எதனால் அவர் அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்கிறார்? எல்லாம் இயலாததாய் காணப்படுகிறது. ஆனாலும் அவருக்கு என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தினாலே அவருக்கு எதை பெற்றுக்கொள்ளுகிறார், வாக்களிக்கப்பட்டதை. எனக்கு என்னத்தை தேவன் வாக்களித்தாரோ நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். எனக்கு கொடுத்த வாக்கை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தார். ஸோ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வந்த 2வது பெரிய சோதனை என்ன என்று நம்ம பார்க்கும்போது, குழந்தையை பற்றியது. இடத்தை பற்றியதில் விசுவாசத்தில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டார். இப்போ அடுத்தது குழந்தைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறார். இது நடக்கும் என்பதை விசுவாசிக்கிறார். ஆபிரகாமுக்கும் இயற்கையில் குழந்தை பிறக்க முடியாது, சாராளுடைய சரீரத்திலையும் ஒரு குழந்தை பெற வாய்ப்பு இல்லை. இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்தவர் இந்த ஓரிடத்தில் வானத்தில் உள்ள திரளான மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணற்ற மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவங்களுக்கு உயிரே இல்லாதவங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தை பிறந்ததா, வானத்தில் நட்சத்திரத்தை எண்ண முடியாததோ கடற்கரை மணலை எண்ண முடியாததுமான குழந்தை பிறந்தது. இதை ஆண்டவர் சொல்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே இல்லாத போது ஆண்டவர் இந்த வாக்கு கொடுக்குறார், நீ வா, நான் உன்னை வெளியே வான்னு கூப்பிடுறாரு. வெளியே வந்ததும் வானத்தை பாரு, மணலை பாரு, எண்ண முடியுதா, உன்னால் என்ன முடியல, இப்பேற்பட்ட நிலையில் உனக்கு குழந்தைகளை நான் கொடுக்க போகிறேன்றாரு. அதே வகையில் குழந்தைகள் பிறந்ததாக நாம் வேதாகமத்தில்
பார்க்கிறோம் இல்லையா? இவர்கள் 13வது, இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். யாரு? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இவர்களுக்கு எல்லாமே என்ன இருந்தது? நம்பிக்கை இருந்தது. இப்போ பாருங்க, குழந்தைய ஆண்டவர் கொடுத்துட்றாரு. இந்த குழந்தைய கொடுத்துட்டு தொடர்ந்து வர 13ல் இருந்து நம்ம வாசிக்கும்போது 18வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஆபிரகாம் சோதிக்கப்படுகிறார், இந்த ஈசாக்கை பலியிட சொல்லுகிறார். இதை குறித்து பார்க்குறோம் இல்லையா? நம்ம இந்த காரியத்தை, இந்த நிகழ்வை ஜெனசிஸ் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-14 வசனங்களில் பார்க்குறோம். அப்போனா முதல் இவருக்கு இந்த குழந்தையிலேயே 2 சேலஞ்சு. பிறக்கும்போதே அது ஒரு சவால், பிறந்த பிற்பாடு அந்த குழந்தையை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு பலி செலுத்துன்னு சொல்கிறாரு. நீ நேசிக்கிற உன்னுடைய ஒரே குமாரன், யோ பில்லவட் சன். கிளியராக அந்த 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுவார். அப்போது குழந்தை இல்லாதப்போ ஆபிரகாம் குழந்தை கேட்கல இல்லைங்களா? அவர் தனியாக ஏதோ ஒரு இடத்துல அவர் சாதாரண மனிதனாக வாழ்ந்துட்டு இருந்தார். அவரை போய் தேர்ந்தெடுத்து நீ இந்த இடத்துக்கு போன்றாரு. இந்த இடத்துக்கு போகும்போது அந்த பெரிய சவால் இருக்குது. அந்த சவாலெல்லாம் மேற்கொண்டு அவர் அந்த இடத்துக்கும் போயிடுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு போன பிற்பாடு குழந்தைய கொடுப்பேன்ட்டு சும்மா தூங்கிட்டு இருந்தவரை வெளியே கூப்பிட்டு குழந்தைய கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் சொன்னபடியே குழந்தையும் கொடுக்குறாரு. ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த குழந்தைய எனக்கு பலி செலுத்துன்னு. நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த சவால் எப்பேற்பட்ட சவாலாக இருந்தது. நான் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி என்னை வச்சு பார்த்துட்டு உண்மையாக ஆண்டவருக்கு பதில் சொன்னேன். ஆண்டவரே, ஆபிரகாம் இடத்துல நான் இருந்திருந்தா நடுங்கி இருப்பேன். ஆண்டவரே, கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டேன் சுவாமி. அதனால தான் நீங்கள் என்னிடத்துல கேட்கலப்பா. ஆபிரகாம் உம்மை எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறார், உம்மை எவ்வளவு தூரம் நம்பி விசுவாசிக்கிறார் என்பதை அறிந்த நீர் அவரிடத்துல கேட்டிருக்கிறீர். ஆண்டவரே, எவ்வளோ நல்லவர் நீர் என்பதை நான் யோசித்து பார்த்தேன். நீங்கள் யோசித்து பாருங்களேன், இது நடக்குமா? குழந்தை இல்லாதப்போ அதை குழந்தைய கொடுத்து அந்த குழந்தைய ஆண்டவர் கேட்கிறார்னா இது எப்படி நடக்கும்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதுதான் ஆபிரகாம் வாழ்க்கையில் இந்த 17-18 அவர் சோதிக்கப்பட்டதை பார்க்குறோம். அதற்கு முன்னால் இருக்கிற வசனங்களை துரிதமாக பார்த்துடலாம். ஏன்னா இது விசுவாசத்தில் ஆபிரகாமை குறித்து பேசுகிறது. 13ஆம் வசனத்தில் இவர்களை எல்லாரும், இது வரைக்கும் நம்ம பார்த்தவங்க எல்லாருமே நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் என்ன செய்கிறாங்க? இறந்து விட்டார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலைவில் அவைகளை கண்டு மகிழ்ந்தார்கள். தங்களுக்கு வாக்கு கொடுத்த முழுமையும் அவர்கள் என்ன செய்யல? பார்க்க முடியல. ஆபிரகாம் யாரை மட்டும் பார்த்துருக்கலாம்? ஈசாக்கை பார்த்துருக்கிறாரு. ஆனால் இன்னும் நூற்றுக்கணக்கான அவருடைய ஜாதி பெருகிவிட்டது, யூத ஜனங்கள் பெருகினார்கள் என்பதை அவர் பார்க்க முடியல. அதை தூரத்தில் பார்க்குறாங்க. தூரத்தில்னா விசுவாச கண்களில் பார்த்தாங்க. அவர்கள் உலகத்தில் என்ன நினச்சாங்க? அந்நியர் என்பதும் தற்காலிகமான குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். ரொம்ப அருமையான ஒரு ஃபிலாசபி, ஒரு தத்துவமா. இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு விசுவாசம் பலப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நாம் அந்நியர்கள், இந்த உலகம் நிலையானது இல்லை, நாம் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பரிசுத்தவான் பவுல் சொல்கிறார் இல்லையா? அதை தான் இங்கே ஆபிரகாம் சொல்கிறாரு. அந்நியராய் இருந்தார்கள். ஆபிரகாம் மட்டும் இல்லை, அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் இருக்கிற இந்த விசுவாச பட்டியலில் இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்களை அந்நியர்களாக பார்த்தாங்க. அவர்கள் தற்காலிகமான குடிகள், டெம்ப்ரரி. இந்த வேர்ல்ட் இஸ் டெம்ப்ரரி, திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் மை ஓன். நான் சில காலம்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நிச்சயமாக அறிந்த தெளிவு அவர்களுக்கு இருந்தது. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். அவங்க எந்த நாட்டை விட்டுட்டு வந்தாங்களோ, ஆபிரகாம் இல்லையா, அவர் விட்டு வந்த நாட்டை அவர் என்ன செய்யல? திரும்பி
அவர் நினைக்கவே இல்லை. அப்போ தான் வாழ்ந்த காலம் இப்போ கூடாரத்தில் வாழ்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆர்கியாலஜியில் பார்த்தோன்னா ஆபிரகாம் வாழ்ந்த ஊர் தேசத்தை புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்யும்போது அங்கே கட்டடங்கள் இருந்ததாக, ஏதோ ஒரு நல்ல வசதியோடு மக்கள் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் இங்கே வந்து அவங்க வாழும்போது எத்தனையோ வசதி அவர்களுக்கு குறைந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் விட்டு வந்த நாட்டை அவங்க நினச்சி பார்க்கல. அவங்க திரும்பி அங்கே செல்லணுன்னா அவங்களுக்கு திரும்பி செல்ல வாய்ப்பு இருந்தது. அவங்க தானே வந்தாங்க, வந்த வழி அவங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியாத இடத்துக்கு வந்தாங்கன்னா தெரிஞ்ச இடத்துக்கு திரும்பி போகிறது மிக எளிது. அவங்க திரும்பி போகல. ஆனால் அவர்கள் சிறப்பான நாட்டை எதை பற்றி யோசிக்கிறாங்கன்னா, தாங்க விட்டு வந்த நாட்டை யோசிக்கலை, தாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்தையோ நிலையானதுன்னு யோசிக்காம அதை காட்டிலும் சிறப்பான நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடினார்கள். நம்ப முடியல இல்லம்மா, அந்த காலத்தில் வாழ்ந்த ஆபிரகாம் அது வரைக்கும் அவருக்கு முன்னிருந்தவர்கள், இந்த விசுவாச பட்டியலில் இருக்கிறவர்கள் எல்லாம் சிறப்பான நாட்டை, அதாவது விண்ணக நாட்டை, பரலோகத்தை அவர்கள் எப்போது நாடிக்கொண்டிருந்த. இந்த நோக்கம் நமக்கு இருக்கும் என்றால் நம்முடைய விசுவாசம் உறுதிப்படும். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ யார் ஆண்டவரேன்னு கேட்டால், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் சொல்ல அவர் வெட்கப்படலை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா இந்த அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டு இப்போ பாருங்க, முக்கியமாக இந்த குழந்தையின் அடிப்படையிலே மற்றொரு சோதனை அவருக்கு ஆபிரகாமுக்கு வருகிற ஒரு பெரிய சேலஞ்ச். ஆபிரகாம் சோதிக்கப்படும் போது இப்போ அவர் என்னன்னா, ஏப்ரஹாம் இஸ் பீயிங் டெஸ்டட், அவர் சோதிக்கப்படுகிறார். சோதிக்கப்படும் போது ஈசாக்கை பலியிட துணிந்து நம்பிக்கையினால் ஈசாக்கின் மூலமே உன் வழி மரபு விளங்கும். பாருங்க, ஆண்டவர் யார் சொன்னது ஈசாக்கின் மூலமாக உன் வழிமரபு விளங்கும் என்று? தேவன் சொன்னார். தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? ஈசாக்கின் மூலமாக உன்னுடைய வழி, யோர் ஜெனரேஷன் இஸ் ஃப்ரம் ஈசாக், ஐசக், யோர் ஜெனரேஷன் இஸ் ஃப்ரம் ஐசக்னு ஆண்டவர் சொல்லிடுறார். உன்னுடைய ஜெனரேஷன், உன்னுடைய அடுத்த பரம்பரை, உன்னுடைய பரம்பரை யார் மூலமாக வரும்? ஈசாக்கு மூலமாக வரும்னு சொன்ன அந்த வாக்குறுதியை, அந்த ப்ராமிஸை, அப்போது ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது அதை நல்லா விளங்கிக்கணும். விளங்கி அதை நம்ம இருதயத்தின் ஆழத்தில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு சோதனைகள் வரும்போது, சேலஞ்சஸ் வரும்போது இந்த வாக்குறுதியை தான் நம்ம நம்புவோமே தவிர ஆண்டவரை தான் நம்புவோம். சோதனையின் போது நடக்கிற சூழ்நிலையை நம்ப மாட்டோம். அதுதான் விசுவாசம். லிவிங் ஃபெய்த் is my trust and faith in God, not on the circumstances. நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய சவால்களை நாம் சந்திக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த சவால்களின் போது வாக்குத்தத்தங்களை மட்டும் நம்ம பார்க்க, அதை மட்டும் நம்ம பழகி கொள்ள வேண்டும். அதனால தான் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன் வந்தார். நீங்கள் பலி செலுத்த சொல்கிறீங்களா? நான் பலி செலுத்துகிறேன் ஆண்டவரே, ஏன்னா நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீங்க என்னுடைய ஜெனரேஷன் ஈசாக்கு மூலமாக வரும்ன்ட்டு. அதனால் ஒரு வேளை ஈசாக்கு இறந்து விட்டாலும், எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்க. 19வது வசனம், எதனால நான் பலி செலுத்த முன் வர்றேன்? எதனால முன் வரேன் என்றால், இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார்மா. இன்னைக்கு இறந்து போன எத்தனையோ பேர் உயிரோடு வந்ததை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பார்த்தோம், பேதுருவின் காலத்தில் பார்த்தோம், பவுலின் காலத்தில் பார்த்தோம், இன்னும் பழைய ஏற்பாட்டிலும் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்படி பார்க்கும்போது, ஏன்னா எலிசாவினுடைய எலும்புகள்
புதைக்கும்போது கல்லறையில் புதைக்கப்பட்டவர்கள் உயிரோடு வந்தாங்கன்னு பார்க்குறோம். இப்படி மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்ததை பார்த்துருக்குறோம். எல்லாவற்றுக்கும் மேலே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார்னு பார்த்துருக்கோம். ஆனால் நமக்கு இந்த விசுவாசம் இருக்கா? ஆபிரகாம் எதையுமே பார்த்ததில்லைம்மா. ஒன்னே ஒன்று, ஆபிரகாமுக்கு ஏனோக்கு மரிக்காமலேயே தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்பது அவருக்கு தெரிந்திருக்கும். அதை தவிர ஆபிரகாமுக்கு இது எதுவுமே தெரியாது இல்லையா? அந்த உயிரோடு எழும்புதல் என்றால் என்ன என்று தெரியாது. அது தெரிவதற்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, அவர் முழுவதுமாக நம்பி இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த விசுவாசம் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் இருக்கா? ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, செத்து போனால் கூட இறந்து போன ஒருவரை உயிரோடு எழுப்புவதை போல ஒரு பெரிய சவால் இந்த உலகத்தில் இல்லை. யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியம் நடப்பதற்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அந்த சமயத்தில் ஒரு பெரிய சவால். குழந்தையே இல்லாத போது குழந்தையை கொடுத்தேர். ஆனால் அந்த குழந்தையின் மூலமாக ஒரு பெரிய சவால். இதை நான் செய்ய முடியுமா என்று நீங்கள் கலங்கி இருக்கிறீர்கள் என்றால், ஆண்டவரே, ஆபிரகாமை நான் நோக்கி பார்க்கிறேன். மரித்து போனாலும் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். உணர்ந்தவர் என்ன பட்டார்? செயல்பட்டார். இதை உணர்ந்திருந்தனால தான் பலி செலுத்த அவரை கொண்டு போகும்போது தன்னுடைய மகனோடு தான் திரும்பி வருவேன் என்பதை வேலைக்காரர்களுக்கு சொல்கிறார். விசுவாசம் என்ன செய்யணும்? செயலில் காணப்பட வேண்டும். விசுவாசம் பேச ஆரம்பிக்கணும். விசுவாசம் மனசுக்குள்ள மட்டும் இருந்தால் பத்தாது, விசுவாசம் பேச ஆரம்பிக்கணும். அந்த வேலைக்காரர் இடத்துல என்ன சொல்கிறாரு? நீங்கள் இங்கே இருங்க, நானும் என்னுடைய பையனும் போய் பலி செலுத்தி விட்டு திரும்ப வருவோம். ப்ளூரலில் தான் சொல்கிறாரு. போகும்போதும் ப்ளூரல், வரும்போதும் ப்ளூரல். போகும்போதும் பன்மை, நான் மட்டும் போல மகனோடு போகிறேன். திரும்பி வரும்போது நான் மட்டும் வரமாட்டேன், என் மகனோடு வருவேன். ஆனால் என் மகன் இறந்து உயிரோடு எழுந்திரிச்சிருப்பான், அந்த மகனோடு வருவேன் என்ற அந்த ரகசியத்தை அறிந்த அவர் தன்னுடைய வேலைக்காரருக்கு சொல்கிறார். இதை நீங்கள் ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், தெளிவாக தெரியும். அடுத்தது பாருங்கள். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்று கொண்டவர். அவர் தன்னுடைய மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்கவிருந்ததற்கு இது ஒரு அறிகுறி. பின்பு நடக்க இருந்ததுக்கு இது ஒரு அறிகுறினா, பின்னால் இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்காக கொடுக்க போகிறார் என்பதற்கு இது ஒரு திருஷ்டாந்தமாக சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறது. அதனால் இந்த இடத்துல விசுவாசத்தில் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமுடைய விசுவாசம், மூணாவது அவருடைய சேலஞ்ச் என்ன? மகனை பற்றியது. இந்த சேலஞ்சில் அவர் எங்கே போயிட்டார்? எங்கேயோ பெரிய இடத்த பெற்று விட்டார். 19, 18வது வசனம், 19வது வசனம் எல்லாம் அவருடைய பிள்ளையை குறித்த அவருடைய சேலஞ்சில் அவர் எங்கேயோ போயிட்டார். அப்போனா 3 விதமான சவால்கள் இல்லையா இவருக்கு ஏற்படுகிறது. முதல் சவால் என்ன? அவருடைய சவால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் முதலாவது ஏற்பட்ட சவால் இடம். இடத்தை குறித்ததான சவால். அடுத்தது குழந்தையின் பிறப்பை குறித்ததான சவால். மூன்றாவது பிறந்த குழந்தையை மீண்டும் உயிரோடு பெற்றுக்கொள்வது போன்ற சோதனையிலே அவருக்கு ஏற்பட்ட சவால். இந்த 3 சவாலிலும் ஆபிரகாம் ஃபஸ்ட் ப்ரைஸுன்னு கூட சொல்ல முடியாதுமா. பியாண்ட் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை, இட் இஸ் பியாண்ட் எக்ஸலன்ஸ். அந்த பரிசை பெற்று விடுகிறார். அன்பானவர்களே, அதனால தான் ஆபிரகாமுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட சவால்கள் என் வாழ்க்கையில் இல்லையப்பா ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற சவால்களுக்கு தேவனே ஆபிரகாமை போல ஆபிரகாமிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள எனக்கு
நல்ல பாடங்களை கற்பித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஒரு ஆழ்ந்த உண்மை, வாழ்க்கையின் ரகசியம் எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவரே. இடத்தை குறித்த சவால், தான் போகிற இடத்துல ஒரு பெரிய சவால் அவருக்கு ஏற்படுகிறது, சேலஞ்ச். குழந்தை இல்லாத போது ஒரு பெரிய சேலஞ்ச், குழந்தை கிடைக்கும் என்பதில். குழந்தையை வளர்த்து அவன் பெரியவனாகும் போது அவருடைய குழந்தையின் வாழ்க்கையில் மூலமாக ஒரு பெரிய சவால்களை பெறுகிறார். இதில் எத்தனை உண்மையான ஆழ்ந்த ரகசியத்தை ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாம் வசித்து கொண்டிருக்கிற இடம், அது எந்த இடமாக இருந்தாலும், வசித்து கொண்டிருக்கிற வீடு, நமக்கு கொடுத்திருக்கிற வசதிகள் எல்லாம் உயர்ந்ததாக நமக்கு எப்படி இருந்தாலும், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் நான் வசித்தாலும், அது போன்ற ஒரு சிறப்பான தேசத்தில் நான் வசித்தாலும், இந்த நகரம் நிலையற்றது என்பதை ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2வது, குழந்தையின் மூலமாக அவர் கற்றுக் கொடுப்பது, அவர் எத்தனை நம்ம சரீரத்திலே பலன் எல்லாவற்றையும் நாம் இழந்திருந்தாலும், இயற்கையின்படி ஒரு காரியம் நடக்காது என்றாலும், தேவனுடைய வாக்கு இருக்கும் என்றால் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 3வதாக அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் அழிந்து கொண்டிருக்கிறது என்றாலும், உயிரற்று போகிற அந்த சூழ்நிலையிற்கு தேவன் உயிரை கொடுக்க வல்லவர் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாழ்க்கையின் பாடங்கள், இந்த வாழ்க்கையின் பாடங்கள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய் இருப்பது விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரமதகப்பனே, எப்பேற்பட்ட சத்தியங்களை, வாழ்க்கையின் பாடங்களை விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்ந்து காட்டிய ஆபிரகாமை போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்கே இருந்தாலும் இது நிலையற்ற உலகம் என்பதையும், ஆண்டவரே நடக்க முடியாது என்று இறந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிற எல்லா காரியத்திற்கும் உயிர் பெற செய்ய நீர் வல்லவர் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து வருகிறபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.